मैंने जान लिया है तुमसे कर्मों का खेल विचित्र। मैंने जान लिया है तुमसे कर्मों का खेल विचित्र। सबको यही नचाता, सबको यही नचाता, धनवान हो या दरिद्र। मैंने जान लिया है तुमसे। इस जहां में जो भी आया अपना कर्ज साथ लाया। इस जहां में जो भी आया अपना कर्ज साथ लाया। तेरे साथ चलेगा बनकर, तेरे साथ चलेगा। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ओम
சாந்தி 9/2/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/1/2004. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு वर्ल्ड अथॉरिटी के डायरेक्ट बच्चे हैं, इस स्मृति को इमर्ज रख, सर्व शक्तियों को ஆர்டர் से चलाओ. வேர்ல்ட் அல்மைட்டினுடைய நேரடி குழந்தைகள், இந்த நினைவினால் எமர்ஜ் செய்து அனைத்து சக்திகளையும் ஆர்டர் படி நடத்துங்கள். आज चारों ओर स्नेह की लहरों में सभी बच्चे समाये हुए हैं. ஏன்னா 18 ஜனவரி இல்லையா, அதனால் பாபா சொல்கிறாங்க, இன்று 4 பக்கங்களிலும் அன்பின் அலைகளில் அனைத்து குழந்தைகளும் மூழ்கி இருக்கின்றார்கள். சபிக்கு தில்மே விசேஷ பிரம்மாவாக்கி ஸ்மிருதி இமர்ஜ், எல்லாருடைய இதயத்திலையும் விசேஷமாக பிரம்மா பாபாவுடைய நினைவு எமர்ஜாக இருக்கிறது. अमृत वेले से लेकर साकार पालना वाले रतन और साथ में अलौकिक पालना वाले रतन दोनों के दिल के यादों की मालाएं बाप दादा के पास पहुंच गई है. अमृत வேலையிலிருந்தே சாக்கார பாலனை பெற்ற ரத்தினங்கள் மற்றும் கூடவே அலௌகீக பாலனை பெற்ற ரத்தினங்கள் இருவருடைய இதயத்திலையும் நினைவின் மாலைகள் பாப்தாதாவை வந்தடைந்தன. सभी के दिल में बाप दादा की स्मृति की तस्वीर दिखाई दे रही है. அனைவருடைய இதயத்திலையும் பாப் தாதாவுடைய நினைவு என்ற படமானது தெரிந்து கொண்டே இருக்கின்றது. बाप के दिल में सर्व बच्चों की स्नेह भरी याद समाई हुई है. பாபாவின் இதயத்திலேயோ அனைத்து குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த நினைவு கலந்திருக்கின்றன. सभी के दिल में एक ही स्नेह भरा गीत बज रहा है. எல்லோருடைய இதயத்திலையும் ஒரே அன்பு நிறைந்த பாடலானது பாடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது என்ன? மேரா பாபா, என்னுடைய தந்தை. அவர் பாக்கிய ஏகீத்து பஜ்ர, பாபாவுடைய இதயத்தில் இந்த ஒரு பாடல் தான் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது என்ன? மேரே மீட்டே மீட்டே பச்சே, என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. ஆட்டோமேட்டிக் கீத், அன்னத் கீத் கித்தனா பியாரா है. இந்த ஆட்டோமேட்டிக் பாடலானது, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாடலானது எவ்வளோ அன்பான ஒன்று. बाप दादा चारों ओर के बच्चों को स्नेह भरी स्मृति के रिटर्न में दिल की स्नेह भरी दुआएं पदम गुना दे रहे हैं. பாப் தாதா 4 பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய அன்பு நிறைந்த நினைவுக்கு ரிட்டர்னா இதயத்தில் அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை பதம் குணா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். बाप दादा देख रहे हैं, अभी भी देश व विदेश में बच्चे स्नेह के सागर में लव लीन हैं. बाप दादा பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ கூட உள்நாடு வெளிநாட்டில் குழந்தைகள் அன்பின் கடலில் மூழ்கி இருக்கின்றார்கள். यह स्मृति दिवस विशेष सभी बच्चों के प्रति समर्थ बनाने का दिवस है. இந்த நினைவு நாளானது விசேஷமாக அனைத்து குழந்தைகளையும் சக்திசாலியாக ஆக்குவதற்கான நாளாக இருக்கிறது. आज का दिन ब्रह्मा बाप द्वारा बच्चों की ताजपोजी का दिन है. இன்றைய நாள் பிரம்மா பாபா மூலமாக குழந்தைகளுக்கு கிரீடம் அணிவிக்கின்ற नालागुम. ब्रह्मा बाप ने निमित्त बच्चों को विश्व सेवा की जिम्मेवारी का दाज पहनाया. ब्रह्मा பாபானவர் நிமித்தமாக குழந்தைகளை உலக சேவைக்கான பொறுப்பாளர்களுக்கான கிரீடத்தை அணிவித்தார். स्वयं अननोन बने और बच्चों को साकार स्वरूप में निमित्त बनाने का, தன்னைத்தான் அன்னோனாக ஆக்கி கொண்டு குழந்தைகளை சாக்கார ஸ்வரூபத்தில் நிமித்தமாக ஆக்கி சுமிருத்திகா திலகதியா, நினைவனுடைய திலகத்தையும் அணிவித்தார். स्वयं समान अव्यक्त फरिश्ता स्वरूप का स्वयं अव्यक्त फरिश्ता स्वरूपத்தில் प्रकाश का ताज पहनाया, பிரகாசத்தினுடைய கிரீடத்தை அணிவித்தார். स्वयं करावनार बन करनहार बच्चों को बनाया, தன்னைத்தான் செய்விப்பவராக ஆகி செய்வர்களாக குழந்தைகளை ஆக்குகின்றார்.
इसीलिए ஆகவே इस दिवस को सुमृति दिवस सो समर्थि दिवस कहा जाता है. அதனால தான் இந்த நாளை நினைவு நாளின் மூலமாக சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகின்றது. स्मृति नहीं, स्मृति के साथ साथ सर्व समर्थ्या बच्चों को वरदान में प्राप्त है. வெறும் நினைவல் மட்டுமல்ல, நினைவின் கூடவே அனைத்து சக்திகளையும் குழந்தைகள் वरदानமாக प्राप्ति செய்கின்றார்கள். बाप दादा सभी बच्चों को सर्व स्मृतियां स्वरूप देख रहे हैं. बाप दादा எல்லா குழந்தைகளையும் அனைத்து நினைவுகளுடைய स्वरूपமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். मास्टर सर्वशक्तिवान स्वरूप में देख रहे हैं. மாஸ்டர் சர்வசக்திவான் स्वरूपத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சக்திவானை சர்வ சக்திவான், வெறுமனே சக்திசாலி இல்லை, सर्व शक्तिशाली. यह सर्व शक्तियाँ बाप द्वारा हर एक बच्चे को वरदान में मिली हुई है. இந்த அனைத்து சக்திகளும் பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்கு வரதானத்தில் கிடைத்திருக்கின்றது. दिव्य जन्म लेते ही बाप दादा ने वरदान दिया सर्वशक्तिवान भव. दिव्य जन्मம் எடுத்த உடனேயே பாப் தாதா என்ன வரதானத்தை கொடுத்தாரு? सर्वशक्तिवान ஆகுக. यह हर जन्मदिन का वरदान है. இது ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமான வரதானம். इन शक्तियों को प्राप्त वरदान के रूप में कार्य में लगाओ. இந்த சக்திகளை எது நீங்கள் அடைந்திருக்கின்றீர்களோ वरदान रूपத்தில் அவற்றை காரியத்தில் பயன்படுத்துங்கள். சக்தியா तो हर एक बच्चे को मिली है. சக்திகள் என்னவோ எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கின்றன. लेकिन ஆனால் காரியமே लगाने में नंबरवार हो जाते. காரியத்தில் பயன்படுத்துவது தான் வரிசைக்கிரமாக ஆகிவிடுகின்றார்கள். हर शक्ति के वरदान को समय प्रमाण ऑर्डर कर सकते हो. ஒவ்வொரு சக்திகளையும் வரதானத்தின் கிடைத்திருக்கின்றவற்றை நேரத்திற்கேற்ப ஆர்டர் செய்ய முடியும் உங்களால். अगर वरदाता के वरदान के स्मृति स्वरूप बन समय अनुसार किसी भी शक्ति को ऑर्डर करेंगे. நீங்கள் வரதாதா அவனுடைய வரதானத்தை நினைவில் வைத்து நேரத்திற்கு ஏற்ப எந்த சக்தியை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஹர் சக்தி ஆசிரோனி, ஒவ்வொரு சக்தியும் முன்னாடி வந்துடும். वरदान की प्राप्ति के मालिकपन के स्मृति स्वरूप में हो. முதல்ல வரதானத்தின் மூலமாக என்ன பிராப்தி ஆகியிருக்கின்றது? எஜமானத்தன்மையின் நினைவு स्वरूपமாக आप ऑर्डर करो. நீங்கள் ஆர்டர் செய்யுங்கள். சக்தி समय पर कार्य में नहीं आए ये हो नहीं सकता. நேரத்தில் அந்த சக்தி வரவில்லை என்பது சான்ஸே கிடையாது. लेकिन ஆனால் மாலிக் மாஸ்டர் சர்வீஸ்வரத்தில் ஸ்மிருதிக்கு சீட் पर செட் हो. எஜமானர் எப்படி? மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட் ஆகிருக்கணும். பின்னா சீட் पर செட் के कोई ஆர்டர் नहीं माना जाता. நீங்கள் சீட்டில் செட் ஆகாமல் யாருமே உங்களுடைய ஆர்டரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். जब बच्चे कहते हैं बाबा हम आपकी याद करते तो आप हाजिर हो जाते हो. குழந்தைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா நாங்கள் எப்போ உங்களை நினைவு செய்கிறோமோ அப்போ நீங்கள் எங்கள் முன்னாடி வந்துடுறீங்க. அசூர் ஹாஜிர் हो जाता है. जी हजूர்னு பாபா வந்துடுறார். जब हजूर हाजिर हो सकता है, எப்போ பாபாவே உங்களுக்கு முன்னாடி வந்து விடுகின்றாரோ சக்தியோं क्यों नहीं हाजिर होंगी? சக்திகள் ஏன் உங்களுக்கு முன்னாடி வராது? सिर्फ विधि पूर्वक मालिकपन के अथॉरिटी में ऑर्डर करो. நீங்கள் செய்ய வேண்டியது விதி மூலமாக எஜமானன் என்ற அத்தாரிட்டியோட ஆர்டர் பண்ணுங்க. ये सर्व शक्तियाँ संगमय की विशेष परमात्म प्रॉपर्टी है. இந்த சர்வ சக்திகளும் சங்கம யுகத்தில் விசேஷமாக பரமாத்மானுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும். ப்ராப்பர்ட்டி किसके लिए होती है? பாபா கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டி யாருக்கா இருக்குது? बच्चों के लिए प्रॉपर्टी होती है. குழந்தைகளுக்காக தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. तो अधिकार से स्मृति स्वरूप की सीट से ऑर्डर करो. அதிகாரத்தோட நினைவு சொரூபமாயிட்டு சீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணுங்க. மெஹனத் क्यों करो? ஏன் நீங்கள் உழைக்க வேண்டும்? ஆர்டர் करो. ஆர்டர் மட்டும் பண்ணுங்க. வேர்ல்டு அத்தாரிட்டிக்கு டைரக்ட் பச்சே ஹோ. நீங்களாம் யார்? வேர்ல்டு அத்தாரிட்டியினுடைய டைரக்ட் குழந்தைகள். இது ஸ்மிருதிக்கு நஷா சதா எமர்ச்சி ரहे.
இந்த நினைவுனுடைய போதை எப்போதும் எமர்ஜாக இருக்க வேண்டும். अपने आप को चेक करो, தன்னைத்தான் சோதனை பண்ணு. என்ன செக் பண்ணணும்? वर्ल्ड अलमाइटी अथॉरिटी की अधिकारी आत्मा हूँ, यह स्मृति सदा रहती है. वर्ल्ड अलमाइटी अथॉरिटीனுடைய அதிகாரி ஆத்மா நான். இந்த நினைவு தாமாகவே இருக்கின்றனவா? ரத்தியே கபி கபி ரத்திய, எப்பொழுதும் இருக்கின்றதா இல்லை அவ்வப்பொழுதுதான் இருக்கின்றதா? ஆஜ்கல் का समय तो अधिकार लेने की झगड़े. இன்னைக்கு உலகத்தில் அதிகாரம் பெறுவதில் தான் சண்டை சச்சரவே. आप सबको परमात्मा अधिकार परमात्मा अथॉरिटी जन्म से ही प्राप्त है. உங்கள் எல்லாருக்கும் பரமாத்மாவுடைய அதிகாரம் பரமாத்மாவுடைய அத்தாரிட்டி உங்கள் ஜென்மம் எடுத்த உடனே கிடைத்து விட்டது. तो ஆக अपने अधिकार की समर्थी में रहो, தன்னுடைய அதிகாரத்தினுடைய சக்திசாலியாக இருங்கள். स्वयं भी समर्थ रहो, सर्व आत्माओं को भी समर्थ दिला. நீங்களும் சக்திசாலியா இருங்க, பிறரையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். सर्व आत्मा समय समर्थी अर्थात शक्तियों की भिखारी. அனைத்து ஆத்மாக்களும் இப்போ எப்படி இருக்காங்க? சக்திகளினுடைய பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள். आपकी जड़ चित्रों के आगे मांगते रहते. உங்களுடைய ஜட சித்திரத்துக்கு முன்னாடி போய் வேண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. तो बाप कहते हैं, ஆக பாபா என்ன சொல்கிறாங்க? ஹே சமர்த்த ஆத்மாயே, ஓ சக்திசாலியான ஆத்மாக்களே, சர்வ ஆத்மாவுக்கு சக்தி தோ சமர்த்தி தோ. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளை கொடுங்கள், சக்தியாளர்களாக ஆக்குங்கள். इसके लिए அதற்காக சரி एक बात का अटेंशन हर बच्चे को रखना आवश्यक है. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது. जो बाप दादा ने इशारा भी दिया, அதை பாப் தாதா நமக்கு சபிங்கியும் கொடுத்திருக்கின்றார். பாப் தாதா ने रिजल्ट में देखा, बाप दादा रिजल्ट என்ன பார்த்தாரு? மெஜாரிட்டி बच्चों को संकल्प समय व्यर्थ जाता है. மெஜாரிட்டி குழந்தைகளுடைய संकल्पமும் சமயமும் வேஸ்டாக போகுது. जैसे बिजली का कनेक्शन अगर थोड़ा भी लूज हो जाए, எப்படி கரண்ட் கனெக்ஷனில் அந்த ஒயரு லூஸாக இருந்ததுன்னா லீக் हो जाए, லீக் ஆகிடுச்சுன்னா லைட் ठीक नहीं आ सकती है, லைட் உங்களுக்கு கரெக்டாக வர முடியாது. तो ஆக यह व्यर्थ की लीकेज समर्थ स्थिति को तक स्मृति बनाने नहीं देती है. இந்த வேஸ்டினுடைய லீக்கேஜ் ஆனது சக்திசாலியான ஸ்திதியை சதா காலமும் நினைவில் வைக்க விட மாட்டேங்குது. இசிலியே ஆகவே வேஸ்ட்டுக்கோ பெஸ்ட்டுமே சேஞ்ச் கரும். வேஸ்ட் எப்படி மாற்றணும்? பெஸ்ட்டாக மாற்ற வேண்டும். பச்சத்துக்கு ஸ்கீம் பண்ணோம், சேமிப்புக்கான ஸ்கீம் பண்ணுங்க. परसेंटेज निकालो, सारे दिन में वेस्ट कितना हुआ? परसेंटेज எடுத்து பாருங்கள், ஃபுல் டேல எவ்வளோ வேஸ்ட் ஆனது, बेस्ट कितना हुआ, बेस्टा एवलो आची. अगर मानो 40% वेस्ट है, 20% वेस्ट है, तो उसको बचाओ. ஒரு 40% வேஸ்ட் ஆகுது இல்லை 20% வேஸ்ட் ஆகுதுன்னா முதல்ல அதை காப்பாற்றுங்க. ஐசே நீ செஞ்ச தொடு சகித்தோ வேஸ்ட் ஜாத்தா. இப்படி நினைக்காதீங்க, கொஞ்சம் தானே வேஸ்ட்டாக போகுது, பாக்கி तो सारा दिन ठीक रहता, மற்றபடி ஃபுல் டைம் கரெக்டாக தான் இருக்குது. लेकिन ஆனால் ये वेस्ट की आदत बहुत समय की आदत होने के कारण இந்த வேஸ்டினுடைய பழக்கம் ரொம்ப காலத்துக்கு இருக்கிற காரணத்தினால லாஸ்ட் கடிமே தோக்கா दी सकती है, கடைசி நேரத்தில் உங்களை ஏமாற்றி விடும். नंबर 1 बना देगी, உங்களை வரிசைக்கிரமாக ஆக்கி விடுகிறது. नंबर 1 बनने नहीं देगी, नंबर 1 உங்களை ஆக விடாது. जैसे ब्रह्मा बाप ने आदि में अपने चेकिंग के कारण रोज रात को दरबार लगाए. எப்படி பிரம்மா பானவர் ஆதியில் தன்னுடைய செக்கிங்க்கு தினமும் என்ன பண்ணார்? இரவு தன்னுடைய சபையை கூட்டுவார், ராஜ தர்பார். किसकी दरबार? இதனுடைய बच्चों की नहीं, अपने कर्मेंद्र का दरबार. குழந்தைங்களுடைய தர்பார் கிடையாது, தன்னுடைய கர்மேந்திரங்களுடைய தர்பாரை கூட்டுவார். ஆர்டர் சலாயா, ஆர்டர் பண்ணார். ஏ மன் मुख्य मंत्री, यह तुम्हारी चलन अच्छी नहीं. ओ मनमे मुख्य मंत्री, उन्नोட நடத்தை இன்னைக்கு சரியில்லை, ஆர்டர் में चलो, நான் பண்ணுற மாதிரி ஆர்டர் படி நட. हे संस्कार, ऑर्डर में चलो,
वो संस्कार में என்னுடைய ஆர்டர் படி நடங்க. क्यों नीचे ऊपर हुआ? कारण बताओ. நிவாரணம் करो. ஏன் கீழே மேலே போச்சு? காரணம் சொல்லு, நிவாரணம் பண்ணுங்க. हर रोज ऑफिशियल दरबार लगाए. தினமும் கூட அஃபிஷியலாக தர்பாரை கூட்டினார். ஐசே அதே மாதிரி ரோஜ் अपने स्वराज्य दरबार लगाओ. தினம் உங்களுடைய स्वराज्यத்தினுடைய दरबाரை கூட்டுங்கள். कई बच्चे बाप दादा से मीठी मीठी रूहान करते हैं. சில குழந்தைங்க பாப் தாதாட்ட இனிமையான உரையாடலை செஞ்சாங்க. பர்சனல் रूहान करते हैं. बताएं, பர்சனலாக அவங்க என்ன பேசுகிறாங்க சொல்லட்டுமா? कहते हैं, என்ன சொல்கிறாங்களா, हमको अपने भविष्य का चित्र बताओ, हम क्या बनेंगे. எங்களுடைய எதிர்காலத்தினுடைய சித்திரத்தை கூறுங்கள், நாங்கள் என்ன ஆவோம் என்று. जैसे आदि रत्नों को याद होगा कि जगदम्बा माँ से सभी बच्चे अपना चित्र मांगते थे. ஆதி ரத்தனங்களுக்கு நினைவில் இருக்கலாம், ஜெகதம்பாட்ட எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய சித்திரத்தை கேட்டாங்க. மம்மா அப்பா हमको चित्र दो, हम कैसे, நாம் என்ன ஆக போகிறோம் அந்த சித்திரத்தை காட்டுங்கன்னு கேட்டாங்க. तो बाप दादा से भी विवाद करते अपने चित्र मांगते. बाप दादा கூட ஆன்மீக உரையாடல் பண்ணி தங்களுடைய சித்திரத்தை கேட்குறாங்க. आप सबकी भी दिल तो होती होगी, हमको भी चित्र मिल जाए तो अच्छा. உங்களுக்கு கூட இந்த ஆசை இருக்கலாம், நம்ம கூட இந்த சித்திரம் கிடச்சா நல்லா இருக்கும்னு. लेकिन बाप दादा कहते. ஆனால் बाप दादा என்ன சொல்கிறாங்க, बाप दादा ने हर एक बच्चे को एक विचित्र दर्पण दिया. बाप दादा குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்துருக்காரு. ஒரு தர்ப்பன் क्या है? அந்த கண்ணாடி எது? वर्धमान से आप स्वराज्य अधिकारी होना. நிகழ்காலத்தில் நீங்கள் எல்லாருமே கூட स्वराज्य அதிகாரிகள் தானே? हो அதிகாரிகளா? स्वराज्य அதிகாரி हो, स्वराज्य அதிகாரிகளா? हो तो हाथ उठाओ, அப்படின்னா கையை உயர்த்துங்கள். स्वराज्य अधिकारी हो, स्वराज्य அதிகாரிகள் தானே? अच्छा நல்லது. कोई नहीं उठा रहे, சில பேர் கையை உயர்த்த மாட்டேங்கிறான். थोड़ा थोड़ा है क्या, கொஞ்சம் கொஞ்சமா என்ன? अच्छा நல்லது. सभी स्वराज्य अधिकारी हो, मुबारक हो. எல்லாருமே स्वराज्य अधिकारिகள், வாழ்த்துக்கள். तो स्वराज्य अधिकार का चार्ट आपके लिए भविष्य पद की शक्ल दिखाने का दर्पण है. स्वराज्य அதிகாரியினுடைய சார்ட் உங்களுடைய எதிர்கால பதவியை காட்டுவதற்கான கண்ணாடி ஆகும். ये दर्पण सबको मिला हुआ है ना. இந்த கண்ணாடி தான் எல்லாருக்கும் கிடைத்து இருக்கின்றது அல்லவா? क्लियर है, தெளிவாக இருக்கின்றதா? कोई ऐसे काले दाग तो नहीं लगे हुए. அப்படி கருப்பாக எதுவும் கரை படியில தானே? अच्छा நல்லது. काले दाग तो नहीं होंगे, लेकिन कभी कभी जैसे गर्म पानी हो जाता है ना, वह कोहरे में मुआफिक आईने में पा जाता है. கருப்பாக ஒன்றும் கரை இருக்காது, ஆனால் சில நேரம் நமக்கு சுடுதண்ணி வச்சிங்கன்னா அதனுடைய ஆவி என்ன ஆயிடுது, அதில் பறந்து விடுகிறது. फागी होती है ना, तो आईने पर ऐसा हो जाता है, आईना क्लियर नहीं दिखा. அப்போ நமக்கு கண்ணாடி தெளிவாக தெரியாது. नहाने के समय तो सबको अनुभव होगा. குளிக்கிற நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கலாம். ऐसे அதே மாதிரி अगर कोई एक भी कर्म इंद्रिय अभी तक भी आपके पूरे कंट्रोल पर नहीं है, ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை என்றால், है कंट्रोल में लेकिन कभी कभी नहीं भी है. कंट्रोलिல் இருக்கும், ஆனால் சில நேரம் कंट्रोलिல் இருக்காது. अगर मानो कोई भी कर्मेंद्रिय, चाहे आँख हो, चाहे मुख हो, चाहे कान हो, चाहे पाँव हो, पाँव भी कभी कभी बुरे संग के तरफ चला जाता है. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு கர்மேந்திரியமானாலும் சரி, கண்ணாகட்டும், வாயாகட்டும், காதாகட்டும், காலாகட்டும். ஏன்னா சில நேரம் கால்கள் மூலமாக கெட்ட தொடர்பில் கூட கொண்டுட்டு போயிடுது. பாம்பி कंट्रोल में नहीं हुआ है. ஆக காலு கூட உங்கள் कंट्रोल இல்லாமல் போயிடுது. संकट में बैठ जाएंगे. रामायण और भगवत की उल्टी कथाएं सुनेंगे, सुल्टी नहीं. குழுவில் உட்காந்துருவாங்க, ராமாயணம் அல்லது பாகவத்தினுடைய தவறான கதைகளை கேட்பாங்க, சரியான இல்லை கேட்க மாட்டாங்க. कोई भी कर्मेंद्रिया, எந்த ஒரு கர்மேந்திரியம் ஆனாலும் சரி, சங்கல்ப் சமய சகித் ஆக कंट्रोल में नहीं है. பாபா அடுத்து சொல்கிறாங்க, சங்கல்பம் மற்றும் நேரம் அதையும் சேர்த்து கண்ட்ரோலில் இல்லை என்றால்
इसे ही चेक करो जब स्वराज्य में कंट्रोलिंग पावर नहीं है எப்போ ஸ்வராஜ்யத்தில் கண்ட்ரோலிங் பவர் இல்லையோ விஸ்வ கே ராஜ்ய में कंट्रोल क्या करेंगे உலகத்தினுடைய கண்ட்ரோலில் என்ன செய்வீங்க ராஜா கைசே பனேங்க ராஜா எப்படி ஆவீங்க वहाँ तो सब एक्यूरेट है அங்கே எல்லாமே எப்படி இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் कंट्रोलिंग पावर रूलिंग पावर सब स्वदेही संगम युग के पुरुषार्थ के प्रारब्ध के रूप में कंट्रोलिंग पावर ஆகட்டும் ரூலிங் பவர் ஆகட்டும் இப்போ இந்த சங்கம யுகத்தினுடைய புருஷார்த்தத்தினுடைய பிராலப்தினுடைய ரூபமாக தான் இருக்கும் तो संगम युग अर्थात आगे संगम युग என்றால் என்ன அர்த்தம் वर्तमान समय अगर कंट्रोलिंग पावर रूलिंग पावर कम है तो पुरुषार्थ कम तो प्रारब्ध क्या होगी நம்மளுடைய கண்ட்ரோலிங் பவர் அல்லது ரூலிங் பவர் குறைவாக இருக்குன்னா புருஷார்த்தம் குறைவாக இருந்ததுன்னா பிராலப்தி என்ன ஆகும் हिसाब करने में तो होशियार हो ना கணக்கு பார்க்கல நீங்கள் கெட்டிக்கரல் தானே इस आईने में अपने फेस देखो இந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் अपनी शक्ल देखो उंगा फेस पारुंगा राजा की आती है रॉयल फैमिली की आती है रॉयल प्रजा की आती है साधारण प्रजा की आती है कौन सी शक्ल आती है கண்ணாடியில் பாருங்கள் ராஜாவுக்கு தெரியுதா ராயல் ஃபேமிலியாக தெரியுதா ராயல் பிரஜாவாக தெரியுதா இல்லை சாதாரண பிரஜாவாக தெரியுதா என்ன முகம் தெரியுது मिला चित्र கிடைத்ததா इस को चेक करो இதை வச்சு चित्र चेक பண்ணுங்க हर रोज चेक करना डेली इसे चेक பண்ணணும் क्योंकि ஏனென்றால் बहुत काल के पुरुषार्थ से ரொம்ப காலத்துக்கான புருஷார்த்தத்தின் மூலமாக தான் बहुत काल के राज्य भाग्य की प्राप्ति है ரொம்ப காலத்துக்கான राज्य भाग्यத்தினுடைய प्राप्ति கிடைக்கின்றது अगर आप सोचो अंत के समय भेद की वैराग्य तो नहीं आ जाएगा கடைசி நேரத்தில் எங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் வந்துடும் लेकिन अंत समय आएगा तो बहुत काल हुआ या थोड़ा काल हुआ கடைசி நேரம் வந்ததுன்னா ரொம்ப காலத்துக்கானதாக இருக்குமா இல்லை கொஞ்ச காலத்துக்கு बहुत बोल तो नहीं कहेंगे ना ரொம்ப காலத்துக்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா तो ஆக एक ही जन्म पूरा ही राज्य अधिकारी बने 21 ஜென்மமும் முழுமையான ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால் தக்கத்து पर भले नहीं बैठे சிம்மாசனத்தில் அமராட்டாலும் பரவாயில்ல ராஜ்ய அதிகாரி நீங்கள் ராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள் ஏன் बहुत கால் பாபா அதையும் சொல்ல புருஷார்த்தத்துக்கான ரொம்ப காலம் बहुत காலத்துக்கு பிராப்திக்க கனெக்ஷன் ரொம்ப காலம் நம்மளுடைய பிராப்திக்கான கனெக்ஷன் இருக்குது ஈஸிலியே ஆகவே பாபா தெளிவாக சொல்லிட்டார் அல்பேலே நஹி பன்னா சோம்பேறியாக இருக்காதீர்கள் अभी तो विनाश की डेट फिक्स ही नहीं है இன்னும் விநாசத்தினுடைய டேட்டா ஃபிக்ஸ் ஆகல பத்தா ही नहीं தெரியவே தெரியாது 8 வருஷம் होगा 10 होगा पता ही नहीं இன்னும் 8 வருஷம் ஆகுமா இல்லை 10 வருஷம் ஆகுமா தெரியாது ஆனே वाले समय ही हो जाएंगे வர நேரத்தில் பார்த்துக்கலாம் नहीं அப்படி கிடையாது விஸ்வக்கே அந்த கால் सोचने से पहले உலகத்தினுடைய முடிவை யோசிக்க முன்னாடி अपने जन्म का अंत काल सोचो உங்களுடைய ஜென்மத்தினுடைய கடைசி நேரத்தை யோசிங்க आपके पास डेट फिक्स है உங்கள்கிட்ட डेट ஃபிக்ஸாக இருக்குதா किसको पता है कि डेट पूरा मृत्यु होना है எந்த டேட்டில் நான் சாக போகிறேன் சரீரை விட போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா யார்கிட்டையாவது அதுக்கு டேட் இருக்குதா நெய் என்ன இல்லை இல்லை விஸ்வக்கு அந்த ஹோனையும் உலக முடிவை அடைந்தே தீரணும் சமயப்புறோகாய் நேரத்தில் அது ஆகிடும் லேக்கின் ஆனால் பहले अपने अंत काल सोचो உங்களுடைய கடைசி காலத்தை யோசிங்க ஜெகதம்பா का स्लोगन याद करो ஜெகதம்பானுடைய ஸ்லோகனை நினைவு பண்ணுங்க क्या ஸ்லோகன் தான் அவங்களுடைய ஸ்லோகன் என்னவா இருந்தது हर घड़ी अपनी अंतिम घड़ी समझो ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய கடைசி வினாடியாக புரிந்து கொள்ளுங்கள் அச்சானக் होना है எது நடந்தாலும் திடீர்னு தான் நடக்கும் डेट नहीं बताई जाएगी डेट சொல்லப்படாது நான் விஸ்வக்கு நான் आपकी अंतिम घड़ी की உலகத்துக்கும் சரி இல்லை உங்களுடைய கடைசி நேரத்துக்கும் சரி சப் அச்சானக் கா खेल எல்லாமே என்ன திடீர்னு நடக்கிற விளையாட்டு இசிலியே தர்பார் லகாओ दरबार கூப்பிட்டுங்க हे ராஜே स्वराज्य अधिकारी ராஜே अपने दरबार लगाओ பாபா நம்மளே என்ன சொல்கிறார் ஓ ராஜாக்களே स्वराज्य अधिकारी ராஜாக்களே உங்களுடைய தர்பாரை கூட்டுங்கள் ஆர்டர் மே சலாओ ஆர்டர் படி நடத்துங்கள் क्योंकि ஏனெனில் भविष्य का गायन लॉ एंड ऑर्डर होगा
எதிர்காலத்தினுடைய மகிமை என்ன? लॉ एंड ऑर्डर स्वतः ही होगा, थामा हुए இருக்கும். लॉ और लॉ दोनों का ही बैलेंस होगा. लव ஆகட்டும் லா ஆகட்டும் ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும். நேச்சுரல் होगा, அது எப்படி இருக்கும்? நேச்சுரலாக இருக்கும். ராஜா कोई लॉ पास नहीं करेगा. ये लॉ ராஜா வந்து இதுதான் லான்லாம் பாஸ் பண்ண மாட்டார். ஜெய்சே ஆதிக்கல் லா बनाते रहते हैं ना. இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க? லா வந்து பாஸ் பண்ணுறாங்க. आजकल तो पुलिस भी लॉ उठा लेता है. போலீஸ் கூட இப்போ லா கையில் எடுத்துக்கிறாங்க. लेकिन ஆனால் वहाँ नेचुरल लॉ और लॉ का बैलेंस होगा. அங்கே நேச்சுரலாகவே லவ் அண்ட் லா ரெண்டுக்கும் பேலன்ஸு இருக்கும். तो आग अभी अल्माइटी अथॉरिटी की सीट पर सेट रहो. இப்போ अल्माइटी अथॉरिटीनुடைய सीட்டில் செட் ஆகிடுங்க. कर्मेंद्रिया शक्तियां गुण सबके आगे जी हजूर करेंगे. கர்மேந்திரியங்களாகட்டும் சக்திகளாகட்டும் குணங்களாகட்டும் எல்லாமே எஸ்ன்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லும். துக்கானே தேங்க, உங்களை ஏமாற்றாது. அபி क्या करेंगे? இப்போ என்ன பண்ணுவீங்க? दूसरे स्मृति दिवस पर कौन सा समारोह मनाए? அடுத்த स्मृति दिवस எப்படி கொண்டாடுவீங்க? हर एक जोन में समारोह मनाते हैं ना. ஒவ்வொரு ஜோன்லேயும் விழா கொண்டாடுறீங்க இல்லையா? सम्मान समारोह भी बहुत मना लिया. सम्मान பெருமைப்படுத்துகிற அதுவும் நம்ம கொண்டாடிட்டீங்க. आप सदा हर संकल्प समय के सफलता की सेरेमनी मनाओ. இப்போ ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு நேரத்தினுடைய வெற்றியினுடைய செரமனியை கொண்டாடுங்கள். இதைத்தான் நீங்கள் இனி கொண்டாடணும். வேஸ்ட் கதம், வேஸ்ட் என்பது முடிவடைந்து விட்டது. क्योंकि ஏனென்றால் आपके सफलता मूर्त बनने से आत्माओं की திருப்தி की सफलता உங்களுடைய வெற்றி மூர்த்தி ஆவது தான் ஆத்மாக்களுக்கு திருப்தியினுடைய வெற்றியை பிராப்தி அடைய செய்கின்றது. निराश से चारों ओर शुभ आशाओं की दीप जगाएंगे. எப்போ அவங்க மனம் விட்டு போயிருக்காங்களோ அப்போ அவங்க சுப ஆசைகளுடைய தீபத்தை ஏற்றுவார்கள். कोई भी सफलता होती है तो दीपक तो जगाते हैं ना. எங்கே எப்போ வெற்றி கிடைச்சாலும் தீபத்தை ஏற்றுகின்றார்கள் அல்லவா? அவ்விஷயமே ஆசாங்க தீப் ஜகாம். இப்போ உலகத்தில் விருப்பங்களினுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான தீபத்தை ஏற்றுங்கள். हर आत्मा के अंदर कोई न कोई निराश है. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாட்ட ஏதாவது ஒரு விஷயம் மனம் விட்டு போயிருக்காங்க. நிசாவுக்கு காரணம் பரேஷான். அதனால தான் அவங்க ரொம்ப பிரச்சனையிலே இருக்கிறாங்க. டென்ஷன்லேயும் இருக்கிறாங்க. तो ஆக அவினாஷி தீபகம் को आप आशाओं के दीपक के தீபாவளி மனாவ். இப்போ அழியாத தீபங்களாகிய நீங்கள் ஆசையினுடைய தீபங்களை ஏற்றுகின்ற தீபாவளியை கொண்டாடுங்கள். பஹலே ஸ்வ ஃபிர் சர்வ. முதல்ல ஸ்வ அப்புறம் அனைவரும். சுனா கேட்டீர்களா? பாக்கி பாப் தாதா बच्चों के स्नेह को देख खुश है. மற்றபடி பாப் தாதாவுக்கு குழந்தைகளுடைய அன்பை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஸ்னேஹி சப்ஜெக்ட் மே பர்சன்டேஜ் அச்சு. அன்பு என்ற சப்ஜெக்டில் உங்கள் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. आप इतनी मेहनत करके यहाँ क्यों पहुँचे? இவ்வளவு நீங்கள் உழைப்பு செய்து இங்கே வரைக்கும் ஏன் வந்தீங்க? आपको कौन लाया? உங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது? ட்ரெயின் லாயா, பிளான் லாயா, ஸ்னேஹ் லாயா? ட்ரெயின் கொண்டு வந்ததா, பிளான் கொண்டு வந்ததா, அல்லது அன்பு கொண்டு வந்ததா? ஸ்னேஹ்க்கு பிளான் சே पहुँच गए हो. அன்பு என்ற பிளானில் தான் வந்துட்டீங்க. तो स्नेह में तो पास हो. ஸ்னேகத்தில் அன்பில் நீங்கள் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க. அது அல்மைட்டி அத்தாரிட்டியுமே மாஸ்டர். இப்போ நீங்கள் அல்மைட்டி அத்தாரிட்டியில் மாஸ்டரா? इसमें पास होना, இதில் பாஸ் ஆக வேண்டும். तो यह प्रकृति या माया संस्कार सब आपके दासी बन जाएंगे. இயற்கையாகட்டும் மாயையாகட்டும் உங்களுடைய சன்ஸ்காரம் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு தாசியாக ஆகிவிடும். हर घड़ी इंतज़ार करेंगे मालिक क्या ஆர்டர். ஒவ்வொரு நொடியும் அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமா, என்னுடைய எஜமானன் என்ன ஆர்டர் கொடுப்பார். ब्रह्मा बाप ने भी मालिक बन अंदर ही अंदर ऐसे सूक्ष्म पुरुषार्थ किया. ब्रह्मा बाबा கூட எஜமானன் ஆயிட்டு தன்னுக்குள்ளேயே சூக்ஷமான புருஷார்த்தம் பண்ணார். जो आपको पता पड़ा संपन्न कैसे बन गए? உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன
எப்படி சம்பன்னமானார் என்று. பச்சி உடுகையா, பறவை பறந்து விட்டது. பிஞ்சடா குல்கையா, அதனுடைய கூண்டு திறந்து விட்டது. சாக்கா துனியா கி ஹிசாப் கிதாப் கா சாக்கார் கே தன் கா பிஞ்சரா குல்கையா, சாக்கார உலகத்தினுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சது. சாக்கார உடலினுடைய அந்த கூண்டு திறந்து விடப்பட்டது. பஞ்சி உடுகை, அந்த பறவை பறந்து விட்டது. अभी ब्रह्मा बाबी बहुत सिख व प्रेम से बच्चों को जल्दी आओ अभी आओ आह्वान कर रहे हैं. குழந்தைங்களை சீக்கிரம் வாங்க, இப்பயே வாங்கன்னு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். தோ பங்கு மில் கயானா, உங்களுக்கு இறகுகள் கிடைத்து விட்டது அல்லவா. பஸ் சபி ஏக் செகண்ட் மே अपने दिल में या ड्रिल करो. எல்லோருமே உங்கள் இதயத்தில் இப்போ இந்த ட்ரில் பண்ணுங்க. எப்போ? அபி கரோ, இப்பொழுதே செய்யுங்கள். சப் சங்கல்ப் சமாப்த் கரோ, அனைத்து சங்கல்பங்களையும் முடிவடை செய்துங்கள். யஹி ட்ரில் கரோ, இந்த ட்ரில்லை பண்ணுங்க. ஓ பாபா, மீட்டே பாபா, प्यारे बाबा, हम आपके पास अव्यक्त रूपधारी बने. ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நாங்கள் உங்களுக்கு சமமாக அவ்யக்த ரூபதாரியாக ஆகியே விட்டோம். अच्छा, நல்லது. चारों ओर की स्नेही सो समर्थ बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள அன்பிலிருந்து சக்திசாலி ஆகின்ற குழந்தைகளுக்கு, चारों ओर के स्वराज्य अधिकारी सो विश्वराज्य अधिकारी बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள स्वराज्य அதிகாரியிலிருந்து विश्वराज्य अधिकारी குழந்தைகளுக்கு, चारों ओर के मास्टर अल्मेटी अथॉरिटी की सीट पर सेट रहने वाले तीव्र पुरुषार्थी बच्चों को, மாஸ்டர் அல்மேட்டி அத்தாரிட்டிங்கிற சீட்டில் செட்டாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு, सदा मालिक बन प्रकृति को, संस्कार को, शक्तियों को, गुणों को ऑर्डर करने वाले विश्व राज्य अधिकारी बच्चों को, यजमाननाக ஆகிவிட்டு இயற்கை, சம்ஸ்காரம், சக்திகள், குணங்களை ஆர்டர் படி செலுத்தக்கூடிய விஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, பாப் சமான் சம்பன்னதா கோ சமீப் லானே வாலே, பாபாவுக்கு சமமாக சம்பூர்ண தன்மை மற்றும் சம்பன்ன தன்மையை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தேஷ் விதேஷ் கே ஹர் ஸ்தான் கே கோனை கே பச்சோं को, உள்நாடு வெளிநாடு ஒவ்வொரு மூலையிலும் உள்ள குழந்தைகளுக்கு समर्थ दिवस का शक्तिशालाன நிலைக்கான பாப் தாதா का याद प्यार और नमस्ते. பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. अभी बाप दादा को विशेष कौन सी याद आ रहा है. பாபா கேட்குறாங்க, இப்போ பாப் தாதாக்கு விசேஷமாக என்ன நினைவுக்கிறது. ஜனக் பச்சி, जनक दीदी, जानकी दीदी का संदेश भेजा था ना, मैं सभा में हाजिर अवश्य होंगी. मैसेज நான் கண்டிப்பாக சபையில் வந்துடுவேன். तो चाहे लंदन, चाहे अमेरिका, चाहे ऑस्ट्रेलिया, चाहे अफ्रीका, चाहे एशिया, सर्व भारत के देश में बच्चों को एक को नाम विशेषता सहित याद किया है. ஒவ்வொரு தேசத்துலேயும் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய தேசத்தினுடைய பெயரோட, அவங்களுடைய விசேஷமான தன்மைகளோட அன்பு நினைவுகள் उसको तो सम्मुख याद प्यार मिल रहा है ना. ஏன்னா அவங்களுக்கு நேரடியாக அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றனவா. आज मधुबन वालों को भी याद किया. இன்னைக்கு மதுபன் நிவாசிகளையும் நினைவு செய்தார். ஏன் ஆகே बैठते हैं ना, முன்னாடி வந்து உட்காராங்க இல்லையா. हाथ उठाओ मधुबन वाले, கையை உயர்த்துங்கள் மதுபன் நிவாசிகள். மதுபன் की सभी भुजाएं, மதுபனுடைய அனைத்து கைகளும், मधुबन वालों को विशेष त्याग का भाग्य सूक्ष्म में तो प्राप्त होता है. விசேஷமாக தியாகத்தினுடைய பாக்கியம் உங்களுக்கு சூக்ஷ்மத்தில் கிடைக்கின்றது. क्योंकि रहते पांडवन में, मधुबन में, शांतिवन में இருப்பதே எங்கே, पांडवबन मधुबन இல்லை சாந்திவன்ல. लेकिन मिलने वालों को चांस मिलता है, சந்திப்பவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. மதுபன் சாட்சியோ के देखता रहता है, மதுபன் சாட்சி ஆகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. लेकिन दिल पर सदा मधुबन वाले याद है, இதயத்தில் எப்போதுமே மதுபன் நிவாசிகள் நினைவில் இருக்காங்க. अब मधुबन से वेस्ट का नाम निशान समाप्त हो. மதுபன்ல இப்போ வேஸ்ட்டுங்கிறத முடிவடைந்து வேண்டும். சேவாமி ஸ்திதிமே சப்மே மகான், சேவையிலையும் மகானாக இருக்கணும், ஸ்திதியிலையும் மகானாக இருக்கணும். ठीक है ना, சரிதானே. मधुबन वालों को भूलते नहीं है,
मधुबन वालों मरक्करदे இல்லை. लेकिन मधुबन को त्याग का சான்ஸ் देते हैं. மதுபனத்திற்கு தியாகத்தினுடைய வாய்ப்பை பாபா கொடுக்கின்றார். अच्छा நல்லது. இன்னைக்கு वरदानम मस्तक द्वारा संतुष्टता की चमक की झलक दिखाने वाले साक्षात्कार मूर्त भव. நெற்றியின் மூலமாக திருப்தியின் பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சாட்சாத்கார் மூர்த்தி ஆகுக. நெற்றியின் மூலமாக திருப்தியின் பிரகாசத்தை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய साक्षात्कार मूर्तियाग आगुग. जो सदा संतुष्ट रहते हैं उनके मस्तक संतुष्ट की झलक सदा चमकती रहते हैं. யார் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவருடைய நெற்றியில திருப்தியினுடைய பொலிவு எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. उन्हें कोई भी उदास आत्मा यदि देख लेती है तो वो भी खुश हो जाती है. எந்த ஒரு உதாசீனமான ஆத்மா பார்த்தா கூட அது கூட மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றது. அதனுடைய உதாசு நீங்கி விடுகிறது. जिनके पास संतुष्टि की खुशी का खजाना है, யாரிடம் திருப்தி என்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது, उनके पीछे सदा ही सब आकर्षित होते. அவங்க பின்னாடி எப்போதுமே எல்லாருமே கவர்ந்திருக்கப்படுகின்றார்கள். उनका खुशी का चेहरा चैतन्य बोर्ड बन जाता है. அவங்களுக்கு மகிழ்ச்சியினுடைய முகமானது चैतन्यमान बोर्ड आगि विடுகிறது. जो अनेक आत्माओं को बनाने वाले का परिचय देता है. நிறைய ஆத்மாக்களை ஆக்கக்கூடிய அறிமுகத்தை கொடுக்கின்றது. तो ஆக ऐसी संतुष्ट रहनी, அப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய சர்வको संतुष्ट करने वाले அனைவரையும் திருப்தி அளிக்கக்கூடிய संतुष्ट मणिया बनो, संतुष्ट मणिயாக ஆகுங்கள். जिससे अनेकों को साक्षात्कार हो, அதன் மூலமாக நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் ஆகட்டும். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, चोट लगाने वाले का काम है चोट लगाना और आपका काम है अपने को बचा लेना. அடி கொடுக்கிறவங்களுடைய வேலையே அடி கொடுப்பது, உங்களுடைய வேலை என்ன, உங்களை உங்களே காப்பாற்றிக் கொள்வது. अव्यक्त इशारा एकांत प्रिय बनो, एकता और एकाग्रता को अपनाओ. ஏகாந்த பிரியாளராக ஆகுங்கள். ஏகதா மற்றும் ஏகாகிரதாவை தனதுடையதாக ஆக்குங்கள். जैसे नारियल तोड़कर उद्घाटन करते हो, எப்படி தேங்காய் உடைச்சி ஓப்பனிங் பண்ணுறீங்க, ரிப்பன் காட் कर उद्घाटन करते हो, ரிப்பனை கட் பண்ணி ஓப்பனிங் பண்ணுறீங்க. ஐசி அதே மாதிரி एक मत एक बल एक भरोसा और एकता की रिबन काटो. நாம் எல்லாம் ஏக் மத்துப்படி நடக்கக்கூடியவர்கள், ஒரு பலத்திலே இருக்கக்கூடியவர், ஒரு மேலேயே பரோசா இருக்கக்கூடியவர்கள். அந்த ஏக்தா என்ற ரிப்பனை கட் பண்ணுங்க. சர்வக்கோ சந்துஷ்டா பிரசன்னக்கத்தா நாரியல் தோடும், எல்லோருக்கும் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியினுடைய தேங்காயை உடையுங்கள். ய பானி தர்னி டாலோ ஏகோ சஃபல்தா கித்தினி होती है. இந்த தண்ணீரை பூமியில் நீங்கள் போடுங்க, அப்புறம் பாருங்கள் எவ்வளவு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கிறது என்று. ஆக இன்னைக்கு பாபா தன்னுடைய தலைப்பில் என்ன சொன்னார், வேர்ல்டு அத்தாரிட்டிக்கு டைரக்ட் குழந்தைகள். இந்த சுமர்த்தியை நீங்கள் எமர்ஜி வைத்தீர்களானால் சர்வ சக்திகளையும் ஆர்டர் பண்ணி நடத்துங்கள். எல்லாருடைய இதயத்தில் என்ன ஒரே ஒரு பாடல், மேரா பாபா. அதுவும் எப்படி எல்லையற்ற அளவு அது பாடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ பாபாவோட இதயத்தில் என்ன பாடல், எனது இனிமேலும் இனிமையான குழந்தைகள். அந்த பாட்டு எவ்வளவு அன்பானதாக இருக்கின்றது. ஆக இப்போ நம்ம சோதனை பண்ண வேண்டியது என்ன, வேர்ல்டு அல்மைட்டி அத்தாரிட்டிக்கு அதிகாரி ஆத்மாவும் இந்த நினைவானது தாமாகவே இருக்கின்றதா. நல்லது. ஓம் சாந்தி. बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है, हाथों में उसके हाथ है, बाबा मेरे साथ है, सांझ सवेरे
मन में मेरे सांझ सवेरे, मन में मेरे प्यार की बरसात है। बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। कोटों में कोई प्यारे बाबा ने आकर हमें चुना है। कोटों में कोई प्यारे बाबा ने आकर हमें चुना है। अपना बना के भाग्य जगाया, दिल का ये कहना है। इन नैनों में छाए हो बाबा, इन नैनों में छाए हो बाबा। आप तो दिन रात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। जैसे भंवर से निकल के नैया आ पहुंची है किनारे। जैसे भंवर से निकल के नैया आ पहुंची है किनारे। इस दुनिया में मिले हो बाबा, जग के तुम ही सहारे। मिल रही है प्रभु से हमको, मिल रही है प्रभु से हमको। स्वर्ग की सौगात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। ध्यान रखते सदा हमारा, दिव्य गुणों से सजाते। ध्यान रखते सदा हमारा, दिव्य गुणों से सजाते। काबिल बना के अपने जैसा ऊंचा हमें उठाते। पास सदा हो बाबा मेरे, पास सदा हो बाबा मेरे। डरने की क्या बात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। हाथों में उसके हाथ है, बाबा मेरे साथ है। साँझ सवेरे मन में मेरे, साँझ सवेरे मन में मेरे प्यार की बरसात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे
साथ है, बाबा मेरे साथ है। உறவுகள்ல யாருமே தவறானவங்க கிடையாது. அவங்க நம்மகிட்ட இருந்து குணங்கள்ல சற்று வேறுபட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கலாம். No one is wrong in our relationships. They are slightly different in qualities from us. Just accept them as they are. You will always be happy.